your identity. Amen சொல்லுங்க. If you don't have an identity, you will never be a savior. அரண்மனையில் உட்கார்ந்துருக்கான், தட்டுனா கை தட்டுனா தொடக்கு போட்டா விசில் அடிச்சா எல்லாம் கைக்கு வருது. ஆனா கைக்கு கொண்டு வருவான், கையை பார்த்தா இவனுக்கு ஒரே ஓடி வந்து நிக்கிற சேவகனை பார்த்தா என் மனசு ஏங்குது. கை கால் பிடிச்சு விட 2 பேரும் வந்திருக்கான், அவனை பார்த்தா கண்ணீர் வெடிக்குது. ஏன்னு கேட்டா அவன் இனத்தார் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். அவன் இனத்தார் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். God had in his wisdom wanted to build. தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்திலே இந்த உலகத்தை பைத்தியமாக்க விரும்பினான். எப்படி தெரியுமா? அரண்மனைக்கு கண்ணியாக, அச்சமாக, கலக்கமாக, அரண்மனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற இரட்சகனை எழுப்புவதற்கு அரண்மனையே பணம் கொடுக்குது. அரண்மனை என்ன செய்யுது? கர்த்தர் பணம் கொடுக்க வைக்கிறார். கொடுத்து பால் கொடுக்க பணம் கொடுக்குது அரண்மனை. எதுக்கு? அரண்மனைக்கே தெரியல, நாளைக்கு இவன் தான் நமக்கு வேட்டு வைக்க போறான், இவன் தான் நம்மளை இல்லாம ஆக்க போறான்றது அரண்மனைக்கு தெரியல. கர்த்தர் தன்னுடைய அனந்த ஞானத்துல இந்த உலகத்தின் அதிபதிகளை பைத்தியமாக்க விரும்புகிறார். ஒரு அடையாளம் தெரியாத முட்டாள் கர்த்தரை பைத்தியமாக்க விரும்புகிறார். அரண்மனையின் சௌரியங்களையும் அரண்மனையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பேரையும் புகழையும் பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்த அடையாளத்தை அனுபவித்துக் கொண்டு இப்போ அவர் எதற்காக இங்கே கொண்டு வந்தார் அதையெல்லாம் மறுதலித்து, எதற்காக இந்த உயர்வை, இந்த பேரை, இந்த புகழை கர்த்தர் கொடுத்தாரோ அதையெல்லாம் மறந்து சபைக்கு, சர்ச்சுக்கு, ஊழியத்துக்கு, உங்க பிள்ளைய யூத்துக்கு, அதை யூத்துக்கலாம் நீங்க ஒரு பிரேயருக்கு அதெல்லாம் அளவோடு இருந்துக்கிறேன். முட்டா யாரை பைத்தியமாக்க விரும்புகிறீர்கள்? யாரை காயப்படுத்த விரும்புகிறீர்கள்? முட்டாள்னு சொல்லணும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் உங்களை யாரையும் சொல்லலை, ஏன்னா நீங்க யாரும் இப்படி இருக்க மாட்டீங்க. யாரையோ சொல்றேன். பவுல் திட்டல்ல முட்டா கலாத்தியரே, ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், அந்த மாதிரி யாரையும் திட்டுறேன்னு நினைச்சுக்காங்க. ஏன்னா நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நான் கர்த்தரையே பைத்தியமாக்க விரும்புகிறார்களே அந்த பைத்தியக்காரர்களை தான் திட்டிக் கொண்டிருக்கிறேன். They celebrate all the blessings, they enjoy all the privileges, and they disown their own tribe. They feel ashamed to call themselves as a Hebrew. எபிரேய தாய்க்கு நீ எபிரேய தாய்க்கு அப்புறம் இல்லை, நான் பாரோன் குமாரத்தியுடைய மகன். என்னப்பா சொல்ற? உன்னை